வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. கொக்கு தலையில வெண்ணெய வச்சு வெண்ணெய் உருகி கொக்கு கண்ணை மறைச்சு கொக்க பிடிக்கிற கதையா. வெண்ணெய் வாய்க்கு திரண்டு வரும்போதே திங்காம வெண்ணெய் நெய்யாகி அந்த நெய் இறுகி மறுபடியும் அடுப்புல வச்சு அது உருகி அப்புறமா திங்கிற மாதிரி. வேலைக்கு போன இடத்துல பொதிமாடு மாதிரி இருக்கிற வேலை இல்லாத வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு வீட்டுல நம்மளுக்குன்னு இருக்கிற முக்கியமான வேலையை மறந்துடுவோம். என்னைக்கோ மறந்தது அன்னைக்கு ஞாபகம் வரும்போது ஆசையா போய் தெரிய சேல நீ தூக்கி கட்டுற வேலை நான் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல அப்படின்னு வார்த்தைகளை வரிகளா மாத்தி வாரி இறைச்சிட்டு வலிமேல் விழி வைத்து கட்டல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருந்தா கிளிப்ப 3 நாள் எங்க போய் படுக்கிறது? திண்ணையில தின்னக்கால புடிச்சிட்டு தான் படுக்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கைக்கு வந்த வடை வாய்க்கு போறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. வந்த வடைய வாயில ஓட்டுக்கணும். வடை வரும்னு வாயை திறந்துட்டு இருக்க கூடாது. ஆனா இந்த மாதிரி பூண்டு துவையல் செஞ்சீங்கன்னா வதங்கும் போதே வாசத்திலேயே வாயை திறந்துருவாங்க. கண்ணு நல்லெண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், மல்லி, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, ஒரு நெம மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா செவக்க வணக்கி எடுத்து ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்செடுத்தா அருமையான பூண்டு துவையல் ரெடி.